ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 3 ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் பாக். வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரியான மைசூர் பாக் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் சலித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துட்டோன்னா 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதில் பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி கரைச்சிக்கலாம். இப்போ இதில் பாதி அளவு நெய் ஊற்றி நம்ம இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடணும். மீதி பாதி அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ கட்டி இல்லாமல் ரெடியாக கரைச்சி வச்சாச்சு. எந்த பாத்திரத்தில் மைசூர் பாக் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ 1 கப் மாவு எடுத்தோம்னா 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பபிள்ஸ் வந்ததும் நம்ம வந்து பாகு பதம் செக் பண்ணணும். ஒரு கம்பி பதம் பாகு வரணும். ஸோ இதை மாதிரி நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னே நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் கரெக்டாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த மாவு, சுகர் சிரப், அப்புறம் அந்த நெய் ஆல்ரெடி ஊற்றிருக்கோம்ல அதோடு சேர்ந்து நல்லா நமக்கு வேகணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள அந்த ஆயில் நெய்யும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக நெய்லனாலும் நம்ம செய்யலாம், அல்லது ரெண்டுலையும் பாதி பாதி நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நெய்யை நல்லா உள்ளே இழுத்துட்டு மாவு நல்லா நமக்கு வெந்து ரெடி ஆகும். எப்படி நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம நெய் ஊற்றுனா தான் உள்ளே இழுக்காது. வெந்துச்சுன்னா அப்படி வெளியிலே நெய் இருக்கும். அப்போனா நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஆல்ரெடி நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் செட் ஆகிறதுக்கு அப்படியே வச்சிட வேண்டியதான். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது ஆறுறதுக்கு. இது உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லே நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அல்லது ரொம்ப ஹார்டானதுக்கப்புறம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால லைட்டாக இப்போவே 5 நிமிஷத்தில் இதை மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரியான மைசூர் பாக் ரெடி ஆயிரும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு கூடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அடுத்த ரெசிபி பாதுஷா. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நல்லா ஜூஸியாக லேயராக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப பொருட்களும் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. மைதா மாவு மட்டும் இருந்தால் போதும். மைதாவும் கோதுமை மாவுமே பாதி பாதி எடுத்துக்கலாம். ஆனால் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம மைதா மாவு தான் எடுத்துக்கிடணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம், அல்லது பேக்கிங் பவுடர். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது, கம்மியாக தான் எடுத்துக்கிடணும். இது கூட இப்போ 1 கப் மாவு எடுத்துட்டோன்னா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதை விட கம்மியாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். ஸோ 1 ஸ்பூன் தயிர் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரி நல்லா நம்ம வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அழுத்தம் கொடுத்துலாம் பிசைய வேண்டாம். லைட்டாக நம்ம பிசைஞ்சால் போதும். உள்ளே இதை மாதிரி லேயராக தான் இருக்கணும். இந்த லேயர் இல்லாத அளவுக்குலாம் நல்லா பிசைய வேண்டாம். லைட்டாக பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் நமக்கு பாதுஷாக்குள்ளேயும் லேயராக வந்து நல்லா சுகர் சிரப்லாம் இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன்ல, 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா வந்து நமக்கு கொதிக்கட்டும். 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஒரு 5 குலோப் ஜாமுனுக்கெலாம் கொதிக்கிற மாதிரி தான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிருக்கு. இதை மாதிரி லேயராக தான் இருக்கணும். இதை வந்து நல்லா பிசையாமல் அப்படியே அந்த லேயரோடு எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். சின்னதாக எடுத்து உருண்டை போட்டுட்டு இப்போ பாதுஷா ஷேப் வர்றதுக்கு ஒரு விரலை வச்சு சென்டரில் ப்ரெஸ் பண்ணோன்னா பாதுஷா ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாயிரும். இதோட பெரிய சைஸ்னாலும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ ரெடி ஆகிட்டு இதை மாதிரி எல்லாத்தையுமே
ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் வந்து ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம போடணும். போட்ட உடனே லைட்டாக 1, 2 பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான். இதுதான் கரெக்டான சூடு. ரொம்ப சூடோடு போடக்கூடாது, அப்போனா உள்ளே வேகாது, வெளியில் ஈஸியாக கலர் கொடுத்துரும். அதுவாக வெந்ததுக்கப்புறம் மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுவும் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ பொறுமையாக தான் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ தான் உள்ளே வர நல்லா நமக்கு வேகும். வெந்ததும் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். ஜூஸியாக நல்லா உள்ளே வர நமக்கு சுகர் சிரப் இறங்கி சூப்பரான சாஃப்டாக லேயராக பாதுஷா ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வாயில் போட்ட உடனே கரைகிற மாதிரியான அல்வா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் பிசைய வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். 1 கப் மாவு எடுத்தோம்னா 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது கொஞ்சம் புளிக்கட்டும். 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கரைச்சிக்கிடலாம். இப்போ இது கரைச்சதுக்கப்புறம் நமக்கு பால் தனியாகவும் டஸ்ட்டு தனியாகவும் நமக்கு வரும். 4 மணி நேரம் இப்போ ஊறிட்டு இப்போ நான் கரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். நமக்கு டஸ்ட் இவ்வளோ காணம் வந்திருக்கு ஒரு சின்ன கப் கோதுமை மாவுலே. இந்த மீதி உள்ள இந்த பாலை திருப்பி நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு திருப்பி ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இதை நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. ஹீட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நமக்கு திக்கானதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். 1.25 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம அல்வாக்கு கலர் கொடுக்கறதுக்காக 1/4 கப் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது தனியாக நமக்கு வற்றணும். இப்போ அல்வாக்கு கலர் ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரம் ஹீட் ஆனதும் 1/4 கப் சுகர் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது சுகர் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து கலர் கொடுக்கும். லைட்டான கலர் கொடுத்தது போதும் அப்படின்னா அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனோட சேர்த்து. இன்னும் கொஞ்சம் திக்கான கலர் வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கணும். இப்போ இந்த திக்னஸ் வந்து எனக்கு போதும், அதனால் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், அல்வாக்கு சூப்பராக நமக்கு கலர் ரெடி ஆகிட்டு. இனி வந்து நல்லா கொதித்து நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் திக்காக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது கூட வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். இனி வந்து கொஞ்சம் ஓரளவு வற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் அப்பப்போ விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 டைம் நெய் ஊற்றினாலே போதும், அதுக்குள்ளே நமக்கு குக் ஆயிரும். லாஸ்ட்டாக முந்திரியை வந்து நம்ம பச்சையாகவே தூவிக்கலாம், அதுவாக வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ ரெடி ஆகிட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம நெய் ஊற்றினோன்னா அது உள்ளே இழுத்துக்கிடாமல் வெளியிலே இருக்கும். அப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமலே வரணும். அப்படின்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ பாத்திரத்தில் ஒட்டாத டைம் வந்தோடனே நமக்கு கரெக்டாகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி சூடோடு வாழை இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.